ஆ ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்னைக்கு திருப்பாவை பாசுரம் 2. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ, பார்க்கடலுள் பையத்துகின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதனச் செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். இதில் ஆண்டாள் நம்ம பெருமானுக்கு இருக்க வேண்டிய நோன்பின் தன்மையை பற்றி சொல்லும்போது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கா. அதில் காலங்காத்தால் எழுந்து குளிக்கணும், மையிட்டு மலரிட்டு அலங்காரம் செய்து கொள்ளக்கூடாது, நமக்கு மிகவும் பிடித்த நெய் பாலெல்லாம் உண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஐயம் பிச்சை எல்லாத்தையும், அதாவது மற்றவர்களுக்கு கொடுக்கும் அந்த செயலை கூடுமான அளவுக்கு அனுஷ்டிக்கணும். அதுக்கப்புறம் செய்யக்கூடாத விஷயங்களை செய்யக்கூடாது, ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட கோள் சொல்லக்கூடாது அப்படின்னு எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு இதெல்லாம் நாம் செய்தோம் என்றால் நாம் இறைவனை அடைவதற்கு பாத்திரர்களாவோம், தகுதியானவர்களாவோம் அப்படின்னு சொல்கிறா. இப்பேற்பட்ட நல்ல குணங்கள் இருக்கு இல்லையா, அதை பற்றி பகவத்கீதையில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 16வது அத்தியாயம் தேவாசுர சம்பத் விபாக யோகம் அப்படின்றது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இருக்கக்கூடிய குணங்களை பெருமாள் அழகாக வர்ணிக்கும் போது சொல்கிறார். ஸ்ரீ பகவானுவாச்ச அபயம் சத்வசன்சுத்திர் ஞான யோக வியவஸ்திதி தானம் தமश्च யஜ்ஞश्च ஸ்வாத்யாயஸ்தபார்ஜவம் அஹிம்சா சத்யமக்ரோத ஸ்தியாகசாந்திர் அபைஷுனாம் தயாபூதேஷ்வலோலுப்த்வம் மார்தவம் ஹ்ரீர் அச்சாபலம் தேஜக்ஷமாத்ரிதிக்ஷௌச்சம் அத்ரோஹோ நாதிமானிதா பவந்தி சம்பதம் தைவிம் அபிஜாதஸ்ய பாரத. அதாவது பாரத அப்படின்னா அர்ஜுனனை விழித்து அவர் சொல்கிறார். இதில் அவர் சொல்லியிருக்கிற நல்ல விஷயங்கள் என்னெல்லாம்னா, அபயம்னா என்னென்னா பயம் இல்லாமல் இருக்கிறது, சத்வ சம்சுத்தினா தூய மனத்தோடு இருக்கிறது, ஞானம் அப்படின்னா நல்ல அறிவு கூர்மையோட ஞானத்தோடு இருக்கிறது, யோகியாக இருக்கிறது, வியவஸ்தினா உறுதியாக இருக்கிறது, தானம்னா ஈகை குணம் கொண்டவர்கள், தம கண்ட்ரோல் ஆஃப் சென்சஸ் அதாவது புலன் அடக்கம் கொண்டு இருக்க வேண்டும். அடுத்தது யஜ்ஞ சாக்ரிஃபைஸ், அதாவது என்னென்னா தியாகம் செய்யக்கூடியவர்கள். யஜ்ஞம் அப்படின்றது நம்ம ஒரு விஷயத்தை நெருப்பில் இடுகிறோம் அல்லவா, அது நம்மக்கிட்டேருந்து எடுத்து ஒரு விஷயத்தை நெருப்பில் இடுவது என்பது தியாகம், அதற்கு ஒப்பாகும். அப்புறமா அபைஷுணம் அப்படின்னா குற்றம் பார்த்தல் அப்படின்ற குணம் இல்லாமல் இருக்கிறது, குற்றம் பார்க்காமல் இருக்கிறதுன்னு அர்த்தம். அடுத்தது சௌச்சம்னா தூய்மையாக இருக்கிறது, புற தூய்மை. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஆண்டாள் சொன்ன எல்லா விஷயங்களுமே இதில் இருக்குது. அதாவது நம்ம ஈகை குணம் இருக்கிறது, அதுக்கப்புறமா காலங்காலத்தில் எழுந்து குளிக்கணும், மனசு தூய்மையாக இருக்கணும், குற்றம் சொல்லக்கூடாது, மற்றவர்களை பற்றி புறம் பேசக்கூடாது, அதுக்கப்புறமா நமக்கு ரொம்ப பிடித்த விஷயங்களை விட்டு கொடுக்க வேண்டும், புலனடக்கம், நமக்கு சாப்பிடணும்னு தோன்ற விஷயத்தை சாப்பிடாமல் இருக்கணும், நமக்கு ஒரு விஷயத்தை புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து நாம் விலகி பகவானை நினைக்கணும். இதுதான் இதில் முக்கியமான விஷயம். இவ்வளோ அழகாக கீதையில் பகவான் சொன்ன விஷயங்களை ஒரு நோன்பு அப்படின்ற ஒரு கொள்கை மூலமாக நமக்கு புகட்டி நம்மை அதை செய்ய வைத்து நாட்கணக்கில் நாம் அதை செய்யும்போது என்ன ஆகிடும், அதுவே நமக்கு பழக்கமாகிவிடும். பழக்கமாகும் பொழுது அது ரொம்ப சுலபமாகிவிடும். முதல் நாள் தான் காலங்காலத்தால் எழுந்துக்கிறது கஷ்டமாக இருக்கும். தினம் எழுந்துக்க ஆரம்பித்தோம்னா போக போக அதுவே நமக்கு பழக்கமாகிவிடும்.
சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம். அந்த மாதிரி இதுவும் பழக்கமாகிவிடும். பழக்கமாகிவிட்டால் இந்த தேவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சம்பத்துகள்னால் அவர்களுடைய செல்வங்கள், இந்த அவர்களுடைய தேவர்கள் இப்படி தான் இருப்பார்கள் என்று கூறப்படும் அவர்களுடைய செல்வங்கள் எல்லாம் நாமும் பெற்றுவிடுவோம் அப்படின்னு ரொம்ப அழகாக ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறார். ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம்.